பாட்டு தாத்தா பாட்டு நல்லா இருந்தது, தாத்தா நல்லா இருந்தாரு, ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா நல்லா இருந்துச்சு. பார்க்கலாமா? ஏஜ் லஞ்சம் வாங்காதீங்க, ஒழுங்கா இருங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்ததுப்பா. கண்டிப்பா பார்க்கலாம். இந்தியன் படம் வேற என்ன சொல்ல போறாங்க, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஈவன் கிட் இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் பார்க்குற மாதிரி அனிமேஷன் பண்ணது நல்லா இருந்தது. நல்லா வாட்ச் பண்ண ஆக்சுவலா மூவி. தேங்க்யூ. நைஸ் மூவி டு வாட்ச். கமல் சார் ஆசம் ஆக்சுவலா. ஸோ தெர் இஸ் நோ ஏஜ் டிஃபரன்ஸ். அவர் என்ன சேஞ்ச் ஆகலாம், அது எப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் பார்ட் அதே மாதிரி இருக்கு. நைஸ் டு வாட்ச். செம்மையா இருந்துச்சுங்க படம். செம்மையா பண்ணிருக்காரு, சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. இல்ல இப்ப இன்னும் அந்த படத்தோட இந்த படம் இன்னும் நல்லா இருக்கு பாக்க. என்ன சொல்ல வந்துட்டாங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா படம் நல்லா செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, இதுல வந்து நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் தேவையான படம் தான். நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. மத்தவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எஸ்ஜே சூர்யா ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் இந்தியன் 3ல வருவார்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு பிடிச்சது சித்தார்த். ஸ்டோரி வைஸ்ல ஏகப்பட்ட ஃபீட்பேக் இருக்கு. இந்தியன் 1 தான் நல்லா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இப்ப இருக்க ரெண்டுக்காக எடுத்திருக்காங்க, அது அப்ப எடுத்தது. இப்ப இருக்க ரெண்டுக்கு இது ஓகே தான். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த பீரியடுக்கு அந்த படம் இந்தியன் 1 ஓகே. இந்த டைமில் இந்த பீரியடுக்கு இந்தியன் 2 ஓகே. ஆக்சுவலாக ஃபேமிலியோடு வந்து தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். அதுதான் அந்த லஞ்சம் ஊழல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறையா காசு கொடுத்து வேலை செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் பண்ணுறது. படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் படம். புரியல. கமல் சார் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. கமல் சார் ஆக்டிங் சொல்ல வேணாம், இந்த படத்தில் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேக்கப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல படம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் சீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. என் பாயிண்ட் ஆஃப் நல்லா தான் இருக்கு. கமல் தான் ப்ரோ. இது கமலை தவிர்த்து பாபி சிம்மா நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. இந்தியன் 2-ஆ 1-ஆன்னு கேக்குறேன். டிஃபரன்ஸ் இந்தியன் 1 வந்து கமல் பண்ணது எல்லாமே ஒரு மாதிரி நேச்சுரலா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்தியன் படம் நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்து கமல் தான். சங்கர் படம் தான். ஸோ கமல் பிளஸ் சங்கர் சூப்பர். அது 98, 24 கண்டிப்பா ரொம்ப பிரமாண்டம் பயங்கரமா இருக்குதுங்க. ரஹ்மான் மியூசிக் இல்ல, அவ்வளவுதான். மற்ற யாரும் நல்ல மிஸ்டேக்னா படம் கொஞ்சம் 3 hours பண்ணிருக்காங்க. அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண நினைச்சிருங்க, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். டெஃபினெட்லி சங்கர் படத்துல எப்பவுமே ஒரு கருத்து உண்டு, அதை இதை ஃபாலோ பண்ணிருக்காரு கண்டிப்பா. ஆமா, நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. அவரு தான் நல்லா இல்ல, பேர் சேனாதிபதி. அவரு நெடுமுடி வேண்டுதான் கொஞ்சம் இதா இருக்கு. மற்றபடி பற்ற எல்லாம் விவேக்கு அவங்க நல்லா இருக்காங்க. நெடுமுடி வேண்டுதான் கொஞ்சம் இதா இருக்குது. 2 வாட்டி பார்க்கலாம், 3 வாட்டி பார்க்கலாம். அவர் கட்சி மாதிரி காமெடியா இருக்குது. என்ன சொல்லி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரிதான் கட்சி ஆரம்பிச்சாரு, அதே மாதிரி படமும் ரொம்ப கேவலமா இருக்கு. கட்சியே ஒண்ணு வர தயவுசெய்து ஒண்ணுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. கட்சி மாதிரி நல்லா இருந்தது, பட் ஆனா ரொம்ப நேரம் பார்க்கவே முடியல. தேவையில்லாத கண்டென்ட் தான் நிறைய இருந்தது. எங்க அம்மா சொன்னாங்க இந்தியன் 1 எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. நான் பார்த்ததே இல்லை. இந்தியன் 2 ரொம்ப மொக்கதான். ஆக்சுவலி நிறைய கண்டென்ட் கொண்டு வந்திருக்கலாம், ஆனா தேவையில்லாம ரொம்ப ஓவர் சீரியஸா எடுத்துட்டு போயிட்டாங்க. அது பார்க்கவே முடியல சுத்தமா. அவர் ஆக்டிங்லாம் சூப்பர் தான். எப்பவுமே அவர் பண்ற மாதிரி ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனா கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருக்கலாம்.
ரொம்ப ஸ்டார்டிங் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போனது தான் சுத்தமா பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் ஏதாவது காமெடி ஏதாவது கொண்டு வந்துருக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது நம்மளோட ரியாலிட்டிக்கு அக்செப்ட் பண்ணாத விஷயமா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இல்லை. என்ன அதை நான் இன்னும் பாக்கல. இதுவே என்னால எதுக்கு தான் வந்தோம்னு ஆயிடுச்சு. பிளான் பண்ணது ஒண்ணு, பட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். குட் பி இந்தியன் பார்ட் 3ல மேபி ஏதாவது எக்ஸெப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டோம், பட் ஆனா ஒரு நல்ல காமெடி மூவி, ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் குட் எஃபர்ட், பட் நிறைய மிஸ்ஸிங். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். ப்ரொடக்ஷன் மாத்திருக்கலாம். லென்சைன் ஸ்டுடியோஸ் பல்ல வாரியாதான் போட்டுக்கலாம். ஆனா பார்ட் 1 மாதிரி இல்ல, பார்ட் 2 ஓகே. கதை டைரக்ஷன் ஓகேவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, ஃபேமிலியோட சும்மா நார்மலா பார்க்கலாம், அவ்வளவுதான். சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.